மைத்துனன் பிழைத்தான். விஜயநகர சாம்ராஜ்ய அரண்மனையில் பெரிய தோட்டம் ஒன்று இருந்தது. அந்த தோட்டத்தில் வெளியார் யாரும் பிரவேசிக்க கூடாது என்ற சட்டமும் இருந்தது. தோட்டத்தில் உள்ள பொருள்கள் யாவும் அரண்மனைக்கே சொந்தமாகும். மீறி யாராவது தோட்டத்தில் பிரவேசித்து திருடினால் கடுமையான தண்டனை விதிக்கப்படும் என்பது அரசரின் உத்தரவு. தெனாலிராமனின் வீட்டிற்கு கிராமத்திலிருந்து அவன் மைத்துனன் பிச்சையா என்பவன் வந்திருந்தான். அவன் வீட்டில் தின்பது போதாதென்று ஒரு நாள் அரண்மனை தோட்டத்திற்குள் புகுந்து விட்டான். அந்த தோட்டத்தில் புது வகையான பழங்கள் மரங்களில் தொங்கிக் கொண்டிருப்பதை கண்டான். அவையாவும் போர்ச்சுகீசிய நாட்டிலிருந்து வரவழைத்து பயிரிடப்பட்டவை. அந்த பழங்கள் அரசருக்கும் அரசாங்க உபயோகத்திற்கு மட்டுமே பயன்படுத்தப்படுபவை. அப்பழத்தின் மீது பிச்சையா ஆசைப்பட்டான். காவலாளிகள் பார்க்கவில்லை என்று நினைத்து பழங்களை பறித்து தின்ன ஆரம்பித்தான். அவனுடைய போராத வேளையோ என்னவோ, அந்த பக்கமாக காவலாளிகள் வர அவனை பார்க்க உடனே அவனை சிறைபிடித்தனர். தோட்டத்தில் புகுந்து பழங்களை திருடி தின்றான் என்று அவன் மீது குற்றம் சுமத்தினர். அவனுக்கு மரண தண்டனை கிடைக்கும் என்று எல்லாருக்குமே தெரியும். தன் அருமை தம்பிக்கு இந்த கதி நேர்ந்துவிட்டதே என்று தெனாலிராமனின் மனைவி அழுது புலம்பினாள். தன் தம்பியை எப்படியாவது மரண தண்டனையிலிருந்து காப்பாற்ற வேண்டுமென்று தன் கணவனிடம் வேண்டினாள். மனைவியின் சொல்லை தட்ட முடியாமல் ராமன் அரண்மனைக்கு சென்றான். தெனாலிராமன் வருவதை மன்னர் கண்டார். இவன் தம் மைத்துனனை காப்பாற்ற வேண்டுமென்ற எண்ணத்தில் தான் வருகிறான். இவனுக்கு இணங்கக்கூடாது என்று தன்னுள் உறுதி செய்து கொண்டார். அதற்குள் ராமனும் அருகில் வந்தான். ராமா, நீ வந்துள்ள நோக்கம் எனக்கு தெரியும். உன்னுடைய தந்திரம் என்னிடம் பலிக்காது. பழங்களை திருடி தின்றது பெரிய குற்றம். அவனை நீ என்ன செய்ய வேண்டுமென்று என்னிடம் கேட்கப் போகிறாயோ அதை நான் நிச்சயமாக செய்ய மாட்டேன் என்று அரசர் ஆவேசமாக கூறினார். ராமன் நிதானமாக, அரசே, நான் கேட்கப் போவதை நீங்கள் செய்ய மாட்டீர்களே, உங்கள் வாக்கிலிருந்து மாற மாட்டீர்களே என்று கேட்டான். சத்தியமாக நீ கேட்க இருப்பதைப் போல நான் செய்ய மாட்டேன் என்றார் அரசர். அரசர், என் மைத்துனன் பெரிய தவறை செய்துவிட்டான். அவனை நீங்கள் மன்னிக்க கூடாது. மரண தண்டனை விதிக்க வேண்டும் என்று நான் விரும்பி உங்களை கேட்க வந்தேன் என்று ராமன் கூறியதும் அரசர் அசந்துவிட்டார். தெனாலிராமனின் சமயோசித அறிவை தன்னுள் எண்ணி வியந்தார். தான் அளித்த வாக்குறுதிப்படி அவன் மைத்துனனை தண்டிக்காமல் மன்னித்து விடுதலை அளித்தார். ஆனால் இனியும் இப்படிப்பட்ட தவறை அவன் செய்யக்கூடாது என்று எச்சரித்தார். தெனாலிராமனும் சம்மதித்து தலைபோக இருந்த மைத்துனனை மீட்டு வந்தான்.